கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்த பணி தொடங்கிவிட்டது என்ற தலைப்பின் கீழே இன்று பாகம் 5 நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது கடலிலிருந்து வந்த மிருகம், சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அதாவது 25ஆம் தேதி மார்ச் மாதம் நம்ம ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் பண்ணல, வேறு சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா அதை பண்ணோம். திருப்பி இதை கண்டினியூ பண்ணுறோம். நியர்லி ஒரு மாதங்கிட்ட ஆக போகுது, இன்னொரு 10 நாள் இருந்தால். அதனால் மறுபடியும் அந்த ஏற்கனவே பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ஓரலாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம போகலாம். அதனால் முதலாவதாக நாம் ஒரு விஷயத்தை மையமாக வைத்து இந்த ஸ்டடியை நம்ம ஆரம்பித்தோம். அது என்னவென்றால், யுத்தங்களும் செய்திகள்லாம் வருகிறது, கொள்ளை நோய்கள் வந்து விட்டது, பூகம்பங்கள் வருகிறது, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறது, முடிவு வந்துவிட்டதா என்ற ஒரு சந்தேகம் பெரும்பாலானவர்கள் மத்தியத்தில், உலகத்திலேயே அந்த சந்தேகம் இருக்கிறது. 2வது உலகப்போர் முடிந்தது, இப்போ 3வது உலகப்போர் வருமோ என்று கூட சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவலாக இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவ வருகை வந்து சமீபமாயிடுச்சு, பாருங்களாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறதாக கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வேத ஆய்வை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்கிறார். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனால் முடிவு வராது அப்படின்று தெளிவாக சொல்கிறார். ஆனால் முடிவு வராது. யுத்த செய்தி வரும், முடிவு வராது. ஏன் அங்கே முடிவு வராதுன்னு அங்கே நிறுத்தினார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நடக்கும். ஏன் அங்கே வராதுன்னா, அது அப்போஸ்தலன் பவுல் மூலமாக சபைக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு வார்த்தையினாலாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் எங்களிடத்தில் வந்து ஏதாவது தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது இது இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் சஞ்சலப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று சொல்லி, நான் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நடக்குதான்னு பாருங்கள், அது நடந்தால் தான் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம அங்கேருந்து அந்த பாயிண்ட் எடுக்கிறோம். அப்போ விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்னா அந்தி கிறிஸ்து வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி அந்தி கிறிஸ்து வரணும். அதாவது அந்த அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, விசுவாசத்திற்கு துரோகம் செய்வான். அப்போ விசுவாசத்துக்கு துரோகம்னா எதை குறிக்கிறது என்றால், பைபிளில் இருக்கிறதையே கண்கள் மறைத்து இல்லாத மாதிரி பேசுறது, அல்லது பைபிளில் இல்லாததை கண்களில் குருடாக்கி இருக்கிற மாதிரி டெவலப் பண்ணி பேசுறது. இதெல்லாம் தேவன் தான் சொல்கிறாரு, நாம் செஞ்சு தான் ஆகணும், அதை கை கொள்ளணும் என்று சொல்லி அதை சபையில் சட்டமாக மாற்றுவது. அது சபையில் வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது அந்தந்த ஊருக்கு பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் பெரும்பாலான சபைகளில் செருப்பு போட்டுட்டு சபைக்குள்ளே போகிறதில்ல, செருப்பு கட்டி வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண வரணுன்றோம். இது நீங்கள் ஊட்டி, தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, ஊட்டிலாம் போனீங்கன்னா அங்கே செருப்பு போட்டு தான் சபைக்குள்ளே போகணும், இல்லைன்னா விரைச்சிப்போம். அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் சில சட்டத்திட்டங்கள் மாறும். ஆனால் சபை அதாவது திருச்சபையில் வேதத்தின் அடிப்படையில் சில சட்டங்கள் அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு நாங்கள் அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி அது சபைகள் இருக்குமே தவிர, திருச்சட்டம் அது அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால்
விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்படின்னா அதில் என்ன ஆயிடுச்சுங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இப்படி பண்ணால் தப்பு இல்லை, அப்படி பண்ணால் தப்பு இல்லை, இப்போலாம் பொய் சொன்னால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க, பொய் சொன்னால் பாவமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் என்ன ஆயிடுச்சுங்க, போதனைகள் வந்துச்சு. நீங்கள் பொய் சொல்லும் போது உங்கள் அப்பாவே வேறையா, நீ பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டார் தேவன். அப்போ பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி ஒருத்தருக்கு 2 அப்பா இருக்க முடியும்? ஆனால் தான் சொல்கிறாருங்க, 2 முதலாளிக்கு என்ன பண்ண முடியாது, உண்மையாக இருக்க முடியாது. அது கூட என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, நீங்கள் இது ஊழியம் செஞ்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. அப்படிலாம் அப்போஸ்தலர் பவுல் எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சவர் அவர், அப்போஸ்தலர். அவரெல்லாம் வேலை செஞ்சு தான் பண்ணிட்டு இருந்தார். அது ஒருத்தர் ஒரு அழைப்பு, யாராவது அவரை தாங்கிறதாக இருந்தால் அவர் முழு நேர ஊழியத்துக்கு வந்துடுவார். இல்லைன்னா அவர் பகுதி நேர ஊழியமாக செய்கிறார். பகுதி நேர ஊழியம் முழு நேர ஊழியம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பகுதி நேரம் ஊழியம் செய்கிறது சிறந்ததுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லாக வேலையை விட்டால் ஊழியம்ன்ற மைண்டில் இருப்பாங்க. அது இன்னும் நல்லது, எப்போவுமே அந்த மைண்டில் இருக்கிறது. எனிவே, அதனால் பைபிளில் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறதாகவும் பைபிளில் இருக்கிறவைகளை இல்லாததாகவும் மாற்றி அதுதான் கரெக்டுன்னு சொல்லி அனைவரையும் நம்ப வைப்பார்கள். அதான் விசுவாச துரோகம். யார் பண்ணுவாங்கன்னா அந்தி கிறிஸ்து பண்ணுவாங்க. அதனால தான் சொல்லும்போது ஆட்டுத்தோலை போட்டிருக்கிற ஓநாய்கள் உங்கள் மத்தியத்தில் வருவார்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்டுத்தோல்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் வருவார்கள். அப்போ முதலாவது பார்த்தோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். இல்லைங்களா? துரோகம் நடக்கும். அப்போ அந்த துரோகம் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் தானே, நம்பின கழுத்தை இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இல்லைங்களா? நம்ப வச்சு இல்லைன்னு என்ன பண்ணுறது ஆயிடுச்சுன்னா அதான் விசுவாச துரோகம். 2வது பார்க்குறோம், தானியேல் 2வது அதிகாரத்தில். இல்லைங்களா? அங்கே ஒரு உலகத்தினுடைய முடிவை பற்றி நேபுக்கத்நேசர் என்ற ஒரு ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் பெரிய ராஜா, உலக பேரரசராக இருக்கிறார். அவர் உறங்கும் போது நினைச்சார், நான் செத்துட்டாக்கா எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவர் படுத்தார். அப்பொழுது தேவன் இவருக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு அவருக்கு கனவுல காமிச்சார். அப்போ அங்கே 4 உலோகங்கள், மெட்டல், 4 மெட்டலில் ஒரு சிலை வருது. தலை பொன்னினாலும், புயங்கள் வெங்கலத்தினாலும், வயிறு புயங்கள் வெள்ளினாலும், வயிறு வெங்கலத்தினாலும், கால் இரும்பினாலும் 4 உலோகங்களில் வருது. அது நம்ம பார்த்தோம். 4 பேரரசு வரப்போகுது. அந்த 4 பேரரசு காலத்தில் அந்த 10 விரல்கள், கால் விரல்கள் 10 இருக்குதே, அந்த இடத்துல களிமண் விட்டுட்ருக்கோம். அந்த இடத்துல தான் ஒரு கல் வந்து மோதும். அந்த கல் மோதின உடனே இந்த சிலை விழுந்துடும். அந்த கல் அதை பவுடர் பண்ணிடும். காற்று வந்து அந்த அடிச்சிட்டு போயிடும். சிலை இருந்த இடம் எங்கன்னு அடையாளமே தெரியாமல் ஆயிரும். இந்த கல்லோ வளரும் அப்படின்னு அங்கே 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் வீழ்த்திட்டு அவருடைய ராஜ்யம் ஸ்லோவாக நாங்கள் வளரும். அந்த ராஜ்யத்துக்கு தான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த ராஜ்யத்துக்கு என்ன இருக்குதுங்க, சம்பந்தம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை, உலகத்தின் முடிவு, எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. லிங்க் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க, லிங்க் வச்சுருக்கிறாங்க. அப்படியே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தானியேலுக்கு தேவன் வேற மாதிரி ஒரு தரிசனம் காட்டுறார். அங்கே 4 மிருகங்களை காட்டுறார். 1 சிங்கம், அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வருகிற காலங்களில் பார்க்கலாம். 1 சிங்கம், 2வது கரடி, 3வது சிறுத்தை, 4வது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா அது கிட்டத்தட்ட அதை விஷயம் படித்தோம்னா அது ரோபோட் மாதிரி இருக்குது. 4வது மிருகம் ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு தலையில் 10 கொம்பு இருக்குது. அந்த கொம்புக்கு நடுவில் ஒரு கொம்பு வளருது. அதைத்தான் தானியேல் பார்க்குறாரு. அவர் அந்த கொம்பு என்ன அப்படி அதை தெரிஞ்சுக்கணுன்றது தான் அவருக்கு என்ன ஆச்சுங்க, ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அதே புத்தகத்தை சொல்லும்போது இந்த 10 கொம்புகள் 10 ராஜ்யம். அப்போது மேலே பார்த்தோம், மெதோ பர்ஷியா, அதாவது பாபிலோன் ராஜ்யம், மெதோ பர்ஷியா ராஜ்யம், கிரேக் ராஜ்யம், இதுக்கெல்லாம் ஒரு ராஜா இருந்தாங்க. இந்த ரோம் ராஜ்யத்துக்கு மட்டும் ராஜான்னு சொல்கிறது இல்லை, சீசர்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10 ராஜ்யங்கள் சேர்ந்து ஒரு தேசமாக இருந்தது. 10 ராஜ்யங்கள்
கூட நான் கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு கீழே போடுறாங்க பாருங்கள். பழைய வகுப்பு 4 பாகங்களுடைய லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 10 ராஜ்யங்கள் சேர்ந்தது தான் ரோம் ராஜ்யம். அப்போ அந்த 10 ராஜ்யங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன கொம்பு வருது. இந்த கொம்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதே தானியேல் 7ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுவாங்க. இந்த கொம்பு வித்தியாசமாக வேறாக இருந்ததுன்ற டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன டிஃப்ரெண்ட்னா, மற்ற 10 கொம்புகளும் மக்களை ஆளுகை செய்து, ஒரு ராஜா வந்து ஆளுகை செய்தது. ஆனால் இந்த சின்ன கொம்பு என்ன வேலை பண்ணுச்சுன்னா, முதலாவது உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசியது. உன்னதமானவருடைய வார்த்தை உன்னதமானது. உன்னதமானவர் உண்மையான வார்த்தை, அவருடைய வார்த்தை உண்மையானது. அந்த உண்மையான வார்த்தையை பொய்யாக மாற்றுகிறது. அதான் விரோதமாக பேசுகிறது. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறது, அதானே விரோதம். அப்படி தானே? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது விரோதம். நான் சொன்னது எப்படி சொன்னால் தப்பில்லை, மாற்றி சொல்லுங்க, விரோதம் வந்துடும். அப்போ தேவன் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டு நல்ல சாகவே சாவாயின்னா, நீங்கள் சாப்பிட்டால் சாகிறது இல்லை அப்படின்னு தேவனுக்கு விரோதமாக பேசினானே சரிங்களா, அவனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த சின்ன கொம்புனாவது வருது. அதான் அதோடைய வேலை என்னன்னா, உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசியது. சாத்தான் இல்லை, சாத்தானுக்கு அடுத்ததாக இருக்கிற அந்தி கிறிஸ்து, அவனை பற்றின காரியம், அவனை பற்றின தீர்க்க தரிசனம் இது. ஏன் அவர் பண்ணார் தேவன் அப்படின்னா, சாத்தான் கண்ணுக்கு காணாத ஒரு அதிர்ஷ்டமான சக்தி. ஆனால் அவனுடைய பிரசிடென்ட் இருந்தாங்க, அவனுடைய வேலைக்காரராக இருக்கிறவர், ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவர், அவர் எப்படியா இருக்குன்னா அவரை நம்ம பார்க்க முடியும். புரிஞ்சுச்சிங்களா? அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு ஆளை வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இதுதான் தேவனுக்கு விரோதமான போதனைன்றது தெரியும் ஜனங்களுக்கு. ஆனால் தேவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட வச்சுக்கிறார். அப்படி ஒருத்தன் உருவாகிறான். அவன் உருவாகிற இடம் தெளிவாக அங்கே சொல்லிட்டாங்க. அவன் உருவாகிற இடம் ரோம் ராஜ்யத்தில் தான். ஓகேங்களா? அப்போது அவன் உருவாகி உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி பரிசுத்தவான்களை ஒடுக்கி. யார் பரிசுத்தவான்? பரிசுத்தவான்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் அதன்படி வாழ்கிறேன் என்று வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனங்கள். அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்களை அவன் என்ன பண்ணுவான்னா ஒடுக்குவான்னா அவங்கள ரொம்ப துன்பப்படுத்துவான். மனசு ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பான். அப்படி ஒரு காலத்தில் இருந்தது. ஆரம்ப காலங்களில் கிறிஸ்துவ வாழ்க்கைகள் பரிசுத்தவான்களோட நடுவே அப்படி இருந்தது. ஆனால் அதே நிலை திருப்பி வரப்போகுது. ஆரம்ப காலம் முடிவு காலத்தில் அங்கே நடந்தது இப்போ வரப்போகுது. ஏன்னா 3வதாக சொல்லும்போது அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். ஆமாம், தேவனு இல்லைங்களா, ஆபித் மாதம் முதல் மாதமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அதை ஜனவரின்னு மாற்றிட்டான். அந்த ஜனவரி நீங்கள் நெட்டில் பாருங்கள், ஜனவரிக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். அது ரோமர்களுடைய ஒரு கடவுளுடைய வார்த்தை. அதாவது கடவுளுடைய பேர். அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்னு அதை வச்சாங்கன்னா, அவர் கடந்த காலத்தையும் அவர் 2 தலை, அவர் கடந்த காலத்தையும் பார்க்குறார், நிகழ்காலத்தையும் பார்க்குறார். அதனால அந்த பேர் அங்கே என்ன பண்ணாங்க வச்சாங்க. ஆனால் அந்த நாளில் நம்ம சந்தோஷமாக கொண்டாடிக்கிறோம். பார்த்தீங்களா? ஓகே, மாற்றிட்டார். அப்புறம் தேவன் 360 நாள் தான் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சா 365 நாள் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றப்பட்டது. ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா 31 நாள், 30 நாள், 29 நாள், 28 நாள் அப்படின்னாட்டாங்க. எல்லாம் மாற்றிட்டாங்க. ஜூலியன் கேலண்டர் என்னாச்சுங்க, ஜூலியஸ் கேலண்டர்னு வந்துடுச்சு. காலங்களையும் பிரமாணங்களையும் என்ன பண்ணுவாங்க, மாற்ற நினைப்பான் அப்படின்றது அங்கே என்னாச்சு வந்துடுச்சு. எல்லாம் நங்கடுச்சுங்க, போயிடுச்சு. அப்போ காலங்கள் பிரமாணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது என்றதாக நாம் பார்க்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாருங்க, இவனுக்கு 4வதாக ஒரு காலம் கொடுக்கப்படுது. 3.5 வருடம். நம்ம ஏற்கனவே பண்ணோம், காலங்கள் அரைக்காலம் 3 வருஷம். 3 வருஷம்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 360 நாள் போட்டுக்கணும். ஒரு வருஷத்துக்கு 360 நாள் போட்டுக்கணும். ஒரு வருஷத்துக்கு 360 நாள்னா 3 வருஷம்னா 1260 நாள். அதான் 1260 வருஷம் நீ என்னெல்லாம் பண்ணிக்கியான்ட்டு அவனுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்துறாரு. என்னென்னா பண்ணிக்கோ. இதில் என்னுடைய ஜனங்கள் அவங்க லைனில் போய் நிற்பாங்க.
அவங்களை நீ என்ன சித்திரவதைனா பண்ணிக்கோ, அவங்க மனசை எவ்வளோ வேணா நோவு அடிச்சிக்கோ, அவங்க சரீரத்தை எவ்வளோ வேணா நோவு அடிச்சிக்கோ. உனக்கு ஒரு காலகட்டம் கொடுத்துட்றேன், எவ்வளோ வருஷம், 1260 வருடம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன், நீ என்னென்ன பண்ணிக்கோ. என் மக்கள் எனக்காக இருக்கிறத உணர முடியும்னு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காலம் கொடுத்துட்டார். அதனால் இவைகளை பரிசுத்தவான்களை ஒடுக்குவான் அப்படின்னு இருக்குதே. அதான் ஏற்கனவே சொன்னார், பரிசுத்தவான்களை ஒடுக்குவான்னா அது மீண்டும் இப்போ நடக்கும், திருப்பி நடக்கும். அதை தான் இன்னொரு தீர்க்கதரிசனம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போவே நடந்துச்சு. 5 கோடி ஜனங்களில் கொண்டு இருக்கிறாங்க மதத்தின் பெயரால். ஏதோ சண்டை இல்லை, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான். பைபிள் படி நீங்கள் இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிற கிறிஸ்தவர்களை நம்முடைய தாய் சபை இல்லைங்களா கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த போப்பு அதை பகிரங்கமாக என்ன பண்ணார், மன்னிப்பு கேட்டார். எங்கள் போப்பு ஆதிக்கம் தான் கொண்டாங்க, மதத்தின் பேரில் நாங்கள் புனித போர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் சொல்கிறத கேட்காம பைபிள் சொல்கிறது தான் கேட்போன்னு சொன்னவங்கள இவங்க மதத்தின் பேரில் துரோகம் பண்ணார்கள் என்று சொல்லி 5 கோடி ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க கொண்டிருக்கிறாங்க. யூதர்களை கொண்டது அது வேற, பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிக்கிறாங்க. இதே சம்பவம் மீண்டும் தொடரப்போகிறது. அப்போது அந்தி கிறிஸ்தனுடைய காரியம் சக்ஸஸாக மேலே வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் இல்லைங்களா என்னெல்லாம்னா, முதலாவது 2 தெசலோனிக்கரில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும், தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்திக்கணும், எதிர்த்து நிற்கிறோம்னா இருப்பார்னு பார்த்தோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் களிமண், காலில் ஊட்டிகிட்டு இருக்கிற களிமண் அப்படின்னு பார்த்தோம். அந்திகிறிஸ்து பற்றி இருக்கிறது தான் சரிங்களா. 7ஆம் அதிகாரத்தில் உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவான், அதெல்லாம் அங்கே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இந்த 3 செக்ஷனில் அந்திகிறிஸ்துவை 3 ஆங்கிளில் காமிச்சிட்டாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னார், இவைகள் நடக்கும் ஆனால் முடிவு வராது. அப்போ முடிவு எப்போ வரும் அப்படின்னு தெசலோனிக்கேயரில் சொல்லும்போது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வரணும், அப்போ அந்தி கிறிஸ்து வரணும், அங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த தெளிவை தீர்க்க தரிசனம், தானியேல் தீர்க்க தரிசனத்தில் அவன் எங்கிருந்து வருவான், எந்த ராஜ்யத்திலேருந்து வருவான்னு அங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. அவன் ரோம் ராஜ்யத்திலேருந்து தான் வருவான். ஆனால் இப்போ ரோம் ராஜ்யம் இல்லையே, கரெக்ட் இல்லை, இப்போ ரோம் ராஜ்யம் இல்லையே, எங்கே இருக்குது ரோம் ராஜ்யம் சரிங்களா. அதான் 10 நாடு 10 விதமாக பிரிஞ்சிச்சே அப்படின்னா இப்போ அது திருப்பி உருவாகின்னு இருக்குது. இந்த 10 ராஜ்யமும் திருப்பி சேர்றதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்குது. அந்த 10 ராஜ்யமும் சேரணுன்றதுக்காக ஒரு நாடு வேறு நாடு ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டில் நான் கொடுத்த என்ன நாடுன்னு வேறு நாடு ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ இந்த நாடெல்லாம் சேரணும். அந்த சேரணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணால் தான் நாடுகளை ஒருங்கிணைக்க முடியும். அது என்னென்னா இல்லைங்களா, கரன்சி, ரூபா கரன்சி, நம்ம ரூபான்றோம் இல்லையா, கரன்சியை ஒன்றா பண்ணணும். அது என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பக்கத்து ஊர் இல்லைங்களா, நம்ம எல்லா நாட்டுக்கும் ஒரே கரன்சியை கொண்டு வரலான்னு யூரோ என்ற ஒரு கரன்சி வந்துச்சு. யூரோ, டாலர் இருக்குது இல்லையா, டாலர் யூரோ பாருங்க, டாலரோட ஜாஸ்தி இருக்கும். யூரோன்ற ஒரு கரன்சி வந்துச்சு. அந்த கரன்சி மூலமா 10 நாடுகளுக்கு பேச்சுவார்த்தை, இப்போ 2-3 நாடுகள் யூரோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாலரை நிறைய நாடுகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யூரோவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த யூரோ கரன்சி வந்துச்சுன்னா அந்த 10 நாடுகளுக்கும் போச்சுன்னா அந்த ஒரே காசு தான் எல்லா நாட்டுக்கும், 10 நாட்டுக்கும். அப்போது வர்த்தகம் ஆகிடுங்க, மக்கள் போக்குவரத்து அது இது எல்லாம் ஈக்குவல் ஆயிரும். அப்போது மறுபடியும் அந்த ராஜ்யம் என்ன ஆகணும், வரணும். மறுபடியும் அந்த 10 ராஜ்யம் சேர்ந்து மறுபடியும் மகிமைக்கு வரணும். அப்படி மகிமைக்கு வரும்போது இந்த 10 ராஜ்யத்திற்கு தலைவராக இருக்கணும் ஒருத்தர். அவர் 10 ராஜ்யத்தில் இருக்க மாட்டார், ராஜாவாக இருக்க மாட்டார், ஆனால் ராஜா மாதிரி இருப்பார். அது எப்படி, ராஜ்யம்னு மக்கள் ஆளுது தானே, இவர் மக்கள் ஆள மாட்டார். புரிந்துங்களா, ஒரு மதத்தின் தலைவர், அதுதான் இல்லைங்களா போப்பஸ் என்ற அமைப்பு, உலகத்தின் தலைவர், கிறிஸ்தவ மதத்தின் மிகப்பெரிய தலைவர். இப்போ இன்றைய சூழ்நிலை அமெரிக்கா தான் மிகப்பெரிய வல்லரசு நாடு. அந்த அமெரிக்காவை எதிர்க்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது போப்பு தானே இப்போ ஊடகங்களில் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இது அப்படியே வளரும்போது கரெக்டாக அந்த 10 நாடுகள் சேர்ந்துட்டு வருதா, அப்போ இவருக்கு மகிமை போயிடும். இப்போ இல்லை, இப்போ என்ன சொல்கிறாருங்க, என்னால் தான் நீ ஜனமிக்க ஜனத்தை போய் சொல்கிறார், என்னால் தான் நீ வந்து போப்பான,
உன் மத வேலையை மட்டும் பார்த்துக்கோ, அரசியலுக்கெல்லாம் வராத. அங்கே ஒரு ட்விஸ்ட் ஆகிட்டே வருது பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்போது இப்போ எதிர்பார்க்குற மாதிரி தீர்க்கதரிசனம் நிறைவேறுற மாதிரி தெரியுது. என்னென்னா, இவர் கரெக்டாக இருக்கிறாரு, இவர் நம்மளுக்கு தலைவராகிட்டா என்ன அப்படின்னு நாடுகள்லாம் பண்ணோம். இந்த 10 நாடுகள் உலக கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போது வல்லரசு நாடெல்லாம் கீழே வந்துடும். இந்த 10 நாடுகள் மறுபடியும் நாங்கள் உலக வல்லரசு ஆகும். அப்படி ஆகும்போது நீங்களா அங்கே தான் வரணுங்க. போப்பசி அந்த அமைப்பு தாங்க தலைவராக வரணும். அவர் நம்மளுக்கு எப்படி என்ன பிரச்சனை வரும்? அந்த தீர்க்க தரிசனம் நீங்களா அடுத்த ஒரு காரியத்தில் வெளிப்படுத்து. அது எங்கே அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:1 வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்று, அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்போ என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து சொன்னது ஒரு அடையாளம் பார்த்தோம். தெசலோனிக்கேல சொன்னது ஒரு அடையாளம் பார்த்தோம். விசுவாச துரோகம், முன்னே டிக்கெட்டின் மகன். அப்புறம் தானியேலில் களிமண், 2ஆம் அதிகாரத்தில் களிமண், 7ஆம் அதிகாரத்தில் கொம்பு. எல்லாம் ஒரே ஆளத்தான். இப்போ அதே விஷயம் இங்கே யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இதுதான் கடைசி புத்தகம் பைபிளுடைய பைபிளுடைய கடைசி புத்தகத்துக்கு வந்துட்டோம். இதுதான் பைபிளுடைய கடைசி புத்தகம். இந்த கடைசி புத்தகத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்திட்டாங்க. அதோடு அவ்வளோதான் சபைக்கு. அதுக்கப்புறம் பைபிள் க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்கியா புஸ்தகம் வருதுங்களா, அந்த மல்கியா புஸ்தகம் லாஸ்ட்டு இல்லைங்களா, அந்த கடைசி புத்தகம். அதை நெகேமியான்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் 420 வருஷம் பைபிள் ஒரு விஷயமும் பதிவாகல. இல்லை, ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் புதிய ஏற்பாடு வந்துச்சா. இப்போ புதிய ஏற்பாடு யோவான் காலத்தில் என்ன ஆகுதுங்க, கம்ப்ளீட் ஆகுது. கிபி கிட்டத்தட்ட ஒரு 60 வாக்கில், கிபி 60 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 90ன்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது லாஸ்ட்டாக எழுதப்பட்ட புஸ்தகம் யோவான். யோவானுக்கு சபை எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், சபையும் உலகமும் எப்படி மிக்ஸ் ஆகும், உலகம் உண்மையான சபையை எப்படி துரத்தும், எல்லா டீட்டெயிலும் தீர்க்கதரிசனமாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் அது வெளிப்படுத்தின விஷன் இல்லைங்களா, விஷனை என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. அப்போது அதான் ரெவிலேஷன் அப்படின்னு ரெவிலேஷன் வந்துச்சு. அப்போ அவருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி அப்படியே ஒரு மறைப்பொருள் மாதிரி அதை வச்சுட்டாங்க. கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு அது புரியும்படியாக இருக்குது. நீங்கள் ஒன்று கேட்கலாம், அப்போ எல்லாமே விஷயமும் அதை புரிஞ்சிச்சான்னு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இப்போ இந்த 2026 நாம் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன புரியணுமோ அது வரைக்கும் தேவன் காட்டுறாரு. எல்லாமே புரிஞ்சிச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. அந்த காலம் வரும்போது தான் வெளிப்படுத்தல விசேஷம் மொத்தமாக என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். நிறைய பிரேக் இருக்குது, ஆனால் என்ன புரியணுமோ அவ்வளோதான், அது வரைக்கும் வச்சுட்டான். அப்போ அங்கே சொல்லும்போது நான் கடற்கரையும் சொல்கிறேன், நான் கடற்கரையில் நின்று நான் பார்த்தேன். அப்போது கடல்லேருந்து ஒரு மிருகனாச்சு வந்துச்சு. அதுக்கு 7 தலை இருந்தது. அந்த மிருகத்துக்கு 7 தலை இருந்தது. அதுக்கு 10 கொம்பு இருந்தது. 10 முடினா 10 ராஜ்யத்தின் அதிகாரம் அதாங்க இருந்தது. அப்புறம் அடுத்தது சொல்கிறாங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்கம்மா படிங்க. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. தூஷணமான நாமம் என்ன கெட்ட வார்த்தை இருந்ததோ தெரியல, தூஷணமான நாமம் இருந்தது. இன்னொன்று தானியேல்ல 7ஆம் அதிகாரத்தில் 3 மிருகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சிங்கம், கரடி, சிறுத்தை. இங்கே 2வது வசனத்தில் படிங்களா, 2வது வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும்
அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பாத்தீங்களா? இப்போ அங்க 3 மிருகம், அது 3 ராஜ்யம்னு பார்த்தோம். இங்க ஒரே மிருகத்துக்கு 3 கேரக்டர். அது என்னெல்லாம் இருந்தது பாருங்க, சரிங்களா? அது சிறுத்தை போல் இருந்தது, காலு கரடியை போல் இருந்தது, வாய் சிங்கம். அப்போ சிறுத்தைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும், நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதெல்லாம் இந்த ராஜ்யம் வருதா அப்படின்னு யோசனை பண்ண அதில் டக்குன்னு வந்துடும். இது அந்தி கிறிஸ்தனுடைய ராஜ்யத்தை குறிக்குது. அந்தி கிறிஸ்தனுடைய ராஜ்யம் இல்லை, அதனுடைய ஆளுகையை குறிக்குது. அது டக்குன்னு மகிமைக்கு வரும், சடனாக வரும். இன்றைக்கி இல்லாத மாதிரி தான் தெரியும், டக்குன்னு ஆகிடும், ரொம்ப வேகமாக மகிமைக்கு வந்துடும். அதன் கால்கள் கரடி கால்கள் நறுக்குதான். கரடிக்கு பெரிய பெரிய நகம் இருக்கும்லாம், அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆக்சுவலாக அதோட பாதம் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. ஸோ அது எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப சாஃப்டாக தெரியும். யாராக இருக்குங்க? அந்தி கிறிஸ்துவ இருந்தால், கிறிஸ்துவனாக இருந்தால் தான் அந்த சாஃப்ட் நேச்சர் இருக்கும். அப்போ இங்கே கூட அந்த சாஃப்ட் நேச்சர் காட்டுறாங்க. இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு இருக்கும். அப்புறம் சிங்கம் போல வாய், கர்ஜிக்கிற சிங்கம், எவனை விழுங்கலாமோ என்று இருக்கிற. அப்போ யார் யார் வர்றாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, காலி பண்ணுறதும் அந்த மைண்டும் அதுக்குன்னு அவங்க இருக்கும். வலு சர்ப்பம்னு சொல்லிட்டாங்க. இங்கே வலு சர்ப்பம்னா எது தெரியுமா கொடுக்குதுங்க? ராஜாக்கள், ராஜ்யத்தை குறிக்குது, ராஜ்யம். அப்போ வலு சர்ப்பம் அதுக்கு என்ன பண்ணுச்சு, அதிகாரத்தை கொடுக்குது. அப்படின்னா இப்போது இது அந்தி கிறிஸ்து, ஒரு மதம், நம்முடைய இல்லைங்களா தாய் சபை, அது ஒரு காலம் வரப்போகுது, மகிமைக்கு வரப்போகுது. அப்போ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10 ராஜ்யம் ஒன்றா சேர்ந்துடும், அந்த 10 ராஜ்யம் மகிமைக்கு வந்துடும். அந்த 10 ராஜ்யம் மகிமை வந்து மறுபடியும் நாங்கள் ரோம் ராஜ்யம் உலகம் ஃபுல்லாக எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நீங்கள் நம்ம ஐஎஸ்ஐ அப்படின்னு பார்த்துருக்கோமா, இந்தியன் ஸ்டாண்டர்டு ஐஎஸ்ஐ. இப்போது நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வாங்குங்க, டிவியாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், சார்ஜராக இருக்கட்டும், எது வேணாலும் வாங்குங்க. அதில் இப்போ என்ன போடுறாங்க பார்த்தீங்களா, சிஇன்னு போடுவாங்க, சிஇ. இப்போது ஐஎஸ்ஐ சிஇ என்ன வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது உலகம் முழுவதும் அந்தந்த நாட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்மளது ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட், ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் அவங்கவுங்க நாட்டுக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா நாட்டுக்கும் பொதுவான ஒரு ஸ்டாண்டர்ட் வரணும்னு யோசிச்சாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் பொது, எல்லாருக்கும் யூஸ் ஆகணும். அந்த எல்லாருக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்காக சிஇ, கண்ட்ரி ஆஃப் யூரோப்புன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போது பாப்புலர் ஆயிடுச்சு. ஐஎஸ்ஏ காணும் போங்க, நீங்களும் ஐஎஸ்ஏ இந்தியாவிலே இல்லை, இந்தியாவிலே வெளிநாட்டு பொருள்னு ஆச்சு. இறக்கும் போது இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களும் சிஇ தான் போட்டுக்கிறாங்க. அப்போ கண்ட்ரி ஆஃப் யூரோப்பு. அப்போது உலகம் முழுவதும் பொருளாதார ரீதியில் அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. புரிஞ்சுங்களா? எல்லாம் கண்ட்ரி ஆஃப் யூரோப் கண்ட்ரோலுக்கும் வரணும். அந்த யூரோப் தான் திருப்பி ரோம் ராஜ்யமாக வரப்போகுது. அதுக்கு அடையாளமான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அதனுடைய வேலைகள் தொடர்ந்துனா இருக்குதுங்க, நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ இந்த ராஜ்யம்தான் வலு சர்ப்பம். அந்த கடல்லேருந்து வந்துச்சு அந்த மிருகம், அதுதான் கிறிஸ்துவருக்குள்ள இருக்கிற அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்தவர்கள்லாம் வெளியால் நினச்சிக்காதீங்க. அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் தான். அது என்ன மாதிரியான கிறிஸ்தவர்கள் அந்த கேரக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிட்டேன், முடியும் போது மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுவோம். அதை வச்சு அவர் யார் அந்தி கிறிஸ்தா இருக்கலாம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இல்லைங்களா? அதனால் அப்போ அந்த கேரக்டரு, அந்த அந்தி கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்காது. ஒரு காலத்தில் மதத்தின் பேரில் நீங்கள் 5 கோடி ஜனங்களை கொல்லலாம். இங்கே இந்தியாவில் கூட வந்து நிறைய கிறிஸ்தவர்களை கொண்டு இருக்கிறாங்க, மத துரோகம் பண்ணிட்டாங்க. பைபிள் நாங்கள் வாசிக்கக்கூடாதுன்ற இவங்க வாசிக்கிறாங்க. பைபிள் வாசிக்கணும்னா அந்த போப்பசி, அந்த அமைப்பு மட்டும்தான், அதை ஃபாதர் அவங்க ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் வாசிக்கணும், அதை வேறு யாரும் வாசிக்கக்கூடாது. வாசிச்சுட்டு இது தப்பு, அது தப்புன்னு எங்கள் மேலே தப்பு, அது மதத்தின் துரோகம். பைபிள் வாசிக்கிட்டே மத துரோகம் இருந்தது. அதனால தான் பைபிளில் லத்தீன் மொழியில் தான் சர்வீஸே நடக்கும், லத்தீனில் தான் சர்வீஸே லத்தீனில் தான். அப்புறம் தான் அவங்கவுங்க லாங்குவேஜில் நடத்துகிற மாதிரி எல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ இருந்தது. அவ இப்போது எந்த மதத்துலையாவது என் மதத்தின் பேரில் தப்பு பண்ணுறாருன்னா, கொலை பண்ணுறேன்னா ஒத்துக்குவாங்களா அரசாங்கம்? அவரை ஒத்துக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அரசாங்கமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க சொல்லணும், இவன் மத துரோகம் பண்ணிட்டான், இவனை கொலை பண்ணு
அப்படின்னா அரசாங்கம் இவங்க மதத்தின் பேரில் பண்ணிக்கிறாங்க, அதனால் இவங்களை கொலை பண்ணுறதுக்கு அனுமதின்றாங்க. எப்போ வந்துச்சுங்க? இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் ரோமர்கள் ராஜ்யம் போய் ரோமன் கேத்தலிக் வந்த அப்புறம் ஆதி சபையில் இந்த சிஸ்டம் இருந்தது. வில்லியம் கேரி, ஜான் விக்லிஃப், இன்னும் நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் கொண்டுட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் தப்பிச்சிட்டாரு இல்லைங்களா? அது கூட பைபிளில் அது தீர்க்கதரிசனம் இருக்குது. அப்போது டைரெக்டாக இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். என்ன சப்போர்ட்னா அரசாங்க சப்போர்ட் வேணும். இப்போ அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிடும். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஈஸியாக ஒடுக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாக தேவன் வார்த்தையை பேசுகிறோம், சத்தியத்தை சொல்கிறோம், இவங்க தான் அந்திகிறிஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு காலம் வரும்போது அப்படி சொல்லவே முடியாது. சொல்கிறவங்களாம் தேடி தேடி பிடிச்சி அவங்கள கொண்டுருவாங்க, அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்க, நாட்டுக்கு சொந்தம் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுடைய வீடு வாசல்லாம் இருக்காது, அவங்க நடுத்தருக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, மற்ற கிறிஸ்தவர்களை அடித்தே துரத்துவாங்க. இவங்க பாவப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, இவங்க துர்போதைக்காரர்கள் இவங்கள சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பற்றி அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சோத்து கூட இல்லாமல் லாட்ரி அடிக்கிறாங்க பாருப்பா, நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்கள் எப்படி இருக்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுவாங்க, அங்கே வந்துடுவாங்க. அதான் அந்தி கிறிஸ்து மறுபடியும் என்ன ஆகணும், மகிமைக்கு வரணும். உலகத்தினுடைய தாய் சபை அந்த மகிமைக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 5வது வசனம் வாசிங்களா? 5வது வசனம் அதில் வெளிப்படுத்தல் 13:5. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நான் சொன்னீங்களா 42 மாதம் நீ இன்னொன்னா பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒன்றா பண்ணிக்க அப்படின்னா நீ பரிசுத்தவான்களை ஒடுக்குவ, இப்போ ராஜ்யத்து கூட சேரணும். அப்போ இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறோம் நம்ம கருன்னு இருப்பாங்க, சபையை விட்டு வெளியே அனுப்புவாங்க, சபை மக்களை நீங்கள் யாரும் அவங்ககிட்ட பேசக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அரசாங்கம் வந்துட்டு அவங்க பழியே வாங்கலாம், அவங்கள தூக்கி ஜெயிலே போடலாம். கரெக்டா? அப்படியே ஆகும். அதெல்லாம் தேவன் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாரு, நீ பண்ணு, என்ன ஒன்றா பண்ணு. எவ்வளோ 42 மாதங்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான் கணக்கு. 42 30 பார்த்தீங்கன்னா 1260 நாள், 1260 வருஷம். இது எப்போ ஸ்டார்ட்டாக எப்போ முடிஞ்சிச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோ நாள் நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணுது தெரியுங்களா? 6வது வசனத்தில் சொல்கிறாங்க பாருங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. என்ன மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசிச்சோம். நம்ம சொல்கிற மாதிரி கெட்ட வார்த்தைனா கேளுங்க, தவறான போதனை, தவறான வார்த்தை, அது கெட்ட வார்த்தை தான். செய்யாததை சொன்னால் கெட்ட வார்த்தை தானே, நீ அதுவும் கெட்ட வார்த்தை தான். இந்த மாதிரி சொல்றதில்லை. தேவன் பாருங்க, தேவனை யார்? தேவன் பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை உள்ளவர் யெகோவா தேவனே என்ன பண்ணுங்க. இது எங்கே நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. யெகோவா தேவனுக்கு விரோதமாக அங்கே ஸ்டார்ட் ஆச்சு, மறுபடியும் அது ஸ்டார்ட்டாக வருது, கண்டினியூவாக இருக்குது. அது இன்னும் பாதில்லை. இப்போ டைரெக்டாக இருக்கும். தேவனை தூஷிக்கும் வாசஸ்தலம் இல்லையா? வாசஸ்தலங்க தேவன் இருக்கிற வாசஸ்தலத்தை ஸ்பாயில் பண்ணோம் இல்லை, அவதூறு பண்ணோம். பைபிளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்குங்க. பைபிள் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கிறிஸ்துவர்களே பைபிளுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, பேசுவார்கள் இல்லைங்களா? நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று சொல்கிறாங்க, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரையும் தூஷிக்கும். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர் யார்? முதல்ல தேவன், அது யெகோவா தேவன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இது விரோதமாக பேசும். அப்போ இல்லை, பைபிள் அப்படி இல்லை, அப்படி கிடையாது, பைபிளில் இதுதான் இருக்குது அப்படின்னு யார் அந்த உண்மையை எடுத்து சொல்கிறார்களோ அந்த பரிசுத்தவான்களை ஒடுக்கும், அவங்கள பேச விடாமல் தடுக்கும், அவங்கள கொலை பண்ணோம், அவங்கள அநியாய அக்கிரமம் பண்ணோம், அவங்கள என்னெல்லாம் பண்ணி அவங்க மனசை எந்த அளவுக்கு கெடுக்கலாமோ அந்த அளவுக்கு கெடுக்கும். ஏன்னா அவங்க தேவன் வார்த்தையை பேசாதபடிக்கு தடுக்கிறதுக்கு இப்போ எல்லா வகையும் அது என்ன பண்ணோம், செய்யும். ரொம்ப பேசுனாக்கா என்ன பண்ணால் ரொம்ப பேச மாட்டார், அவர் ஒரு பிரச்சனையை உருவாக்கும், அவர் ஒரு மனசு கஷ்டத்தை உருவாக்கும். மனசு கஷ்டப்பட்டால் எதுவுமே பேச முடியாது, தேவன் வேலை செய்ய முடியாது. அதெல்லாம் பண்ணால் தான் 7வது வசனம் வாசிக்கலாம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும்
அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என்ன சொல்லிட்டாங்க? இன்னொரு வாட்டி வச்சுக்கலாமா? அது மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி இப்போ பரிசுத்தவான்களை பார்த்தோமே, தேவனுக்காக இருக்கிறல்ல, அவங்க கிட்ட சண்டை போனாதான் சொன்னேன். அதோட ஃபுல் பவரை கொடுத்து அவங்கள பேசாமல் வாய் அடிக்கிறது, அவங்கள கொலை பண்ணுறது, அவங்களுக்கு அநியாயம் பண்ணுறது, அவங்கள சொத்து பத்தெல்லாம் பிடுங்குறது, எல்லா வேலையும் என்ன பண்ணுங்க அது செய்யும். பரிசுத்தவான்களை ஒடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அது செய்யும். அதை தான் அங்கே சொல்கிறாங்க. மறுபடியும் வாசிக்கலாங்க. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு. போதுங்க. இப்போ யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்கள் ஜெயிக்கல, அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் பரிசுத்தவான்களும் ஜெயிப்பாங்க. அதே பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து வந்த அப்புறம், இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் தோப்பாங்க. இந்த உலகம் இல்லைங்களா பரிசுத்தவான்கள் இல்லை, இனி வருகிற உலகம் தான் பரிசுத்தவான்கள். இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கள் ஒடுக்கப்படுவார்கள், நிராகரிக்கப்படுவார்கள், தூஷிக்கப்படுவார்கள். இதெல்லாம் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. இன்னும் என்ன வரல? வலு சர்ப்பம் அரசாங்கம் அந்த சபைக்குள்ள என்ன ஆகல, சேரலை இன்னும். சரிங்களா? ஒரு மத அமைப்போட ஒரு அரசியல் அமைப்பு சேர்ந்துருச்சுன்னா அந்த மதத்தை தான் முதன்மைப்படுத்தும். வேறு மதங்கள்லாம் என்ன பண்ணுங்க, அது நெக்லெக்ட் பண்ணத்தான் செய்யும். ஆனால் இன்னும் இதுக்கு என்ன ஆகலை, சேரலை. ஆனால் அந்த வலு சர்ப்பம் சேரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 13:3 வாசிக்கலாங்க. அதன் தலைகளில் ஒன்று கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். பாருங்க, எது என்ன ஆச்சு தெரியுங்களா? இதுக்கு அடையாளம் சொல்றாங்க. ஒரு தலை ரொம்ப அடி வாங்கிச்சு. ரொம்ப அடினா அது நினச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் டவுன் ஆகிட்டு, சாவுக்கு அது செத்து போயிடும், அவ்வளோதான், இனிமேல் இந்த மிருகம் இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. எப்போ தெரியுங்களா? 1517 மார்ட்டின் லூத்தர் வந்து ரோமன் கத்தலிக்கில் சொல்கிறதெல்லாம் தவறு, இவங்க கொடுக்குற தள்ளு சீட்டு, இவங்க கொடுக்குற விசுவாச அறிக்கை இது வாங்கினா தான் நம்ம பரலோகம் போகணும்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை, இயேசு விசுவாசியத்தை தான் பாவம் மன்னிப்பே இருக்குது, மற்றபடி இல்லைன்னு 99 பாயிண்ட்ஸு அவர் எடுத்து ஓட்டிட்டார். பைபிளை வச்சுக்கிட்டு பைபிள் இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. அவரை கொலை பண்ணுறது ட்ரை பண்ணாங்க. ஆனால் தேவன் அவரோட இருந்தனால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ தான் இத்தாலி, ஜெர்மனி சில நாடுகள்லாம் ரோமன் கத்தலிக் அப்படியே டவுன் பண்ணிட்டு, எங்களுக்கு அது வேணாம், மார்ட்டின் லூத்தர் தலைமையில் இருக்கிற கிறிஸ்துவ மதத்தை நாங்கள் ஏற்றுக்கணும்ட்டாங்க. அப்போ தான் ப்ராட்டஸ்டன்ட் உருவாச்சு. அப்போ நிறைய இதில் கன்வெர்ட் ஆன உடனே அப்போ ரோமன் கத்தலிக்ன்ற ஒரு இதுவே இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் திருப்பி அதை என்ன பண்ணுச்சுன்னா, இல்லைங்களா, அந்த அரசாங்கம் கூட சேர்ந்து அதை திருப்பி தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கி பிடிக்கும், இப்போ தூக்கி பிடிக்க ஆரம்பமாக இருக்குது. இன்னும் 10 ராஜ்யம் சேரும்போது தூக்கி பிடிச்சிடும். அப்போ தூக்கி பிடிக்கும்போது பெரிய மகிமைக்கு வந்துடும். இப்போ இருக்கு, யார் வேணாலும் இப்போ திட்டுற மாதிரி இருக்குது இல்லையா? அமெரிக்கா வந்துங்க அந்த அரசியல் தலைவர் திட்டுறாரு, நீங்களே அரசியல் தலையிடாதுன்னு. ஆனால் ஒரு காலம் எல்லோரும் வாய முடிக்கணும்னா அந்த அவ்வளோ மகிமைக்கு வரும். என்னப்பா இது வரவே வராதுன்னு நினச்சோம் இல்லைங்களா? ஏன்னு கேட்டால் ஒரு காலத்தில் நீங்களா சபையில் எடுத்துங்களா, ரோமன் கத்தலிக் அப்புறம் பெந்தகோஸ்து வந்தப்பறம் நிறைய பேர் பெந்தகோஸ்துக்கு மாறினாங்க. ஏன்னா அது சரியில்லை அப்படின்லாம் வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோமன் கத்தலிக்கில் நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சேஞ்சஸ் ஆகிடுச்சு. பெந்தகோஸ்தே மாதிரி அவங்களும் நடுவில் பாட்டு, முதல்ல மெசேஜ் மட்டும்தான் இருக்கும், இப்போ நிறைய பாட்டு பாடுறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, கைத்தட்டுறாங்க. அது இதே மாதிரி அது, ஏன்னா ஜனங்கள் அங்கே போயிடுறாங்க. அப்போ கொஞ்சம் ஆச்சு. ஆனால் திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா மகிமைக்கு வந்துடுச்சு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் 1/3 யார்த்தாங்க? ரோமன் கத்தலிக் தான் பெரிய சபை. அதுக்கப்புறம் சிரியா, அதுக்கப்புறம் மற்ற சபைகள் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அதனால தான் அங்கே சொல்லும்போது காயப்பட்டுன்னு 1517 மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அடிபட்டுச்சு. ஆனால் திருப்பி இந்த ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, அந்த காயத்தை ஆற்றுச்சு. அவங்ககிட்ட போயிட்டு நார்மல் பண்ணி இன்னும் மகிமைக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ மகிமைக்கு கொண்டு வந்து ஒரு காலம் வரும்போது எல்லாரும் நாங்கள் அதுக்கு சரண்டர் ஆகிற மாதிரி ஆயிடும். அதுதான் இப்போ நடக்க ஆரம்பிச்சு. அந்த காயப்பட்ட மிருகம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, சொஸ்தமாக ஆரம்பிச்சுது. வாய்ஸ் இப்போ உலகம் முழுவதும் ஓகே, கிறிஸ்துவத்தின் மத தலைவர் அவர் ஒருத்தர் தான், கிறிஸ்துவ மத தலைவர் அவர் ஒருத்தர் தான். அது எந்த கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், பெந்தகோஸ்து, எந்த கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி,
சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, லுத்ரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசு என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிற சபைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தலைவர் அவருன்றது வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ அது கூட என்ன ஆகணும், வலு சர்பம் சேர்ந்துச்சு, அரசாங்கமும் சேர்ந்துருச்சுன்னா அவர் சொன்னது என்னங்க, ஆனால் அவர் ராஜ்யத்தை கிட்ட போக மாட்டார். உன்னதமானவருக்கு விரோதமாக தான் நடக்கும். அவங்களுடைய அந்த ஃபார்முலா, அந்த என்னங்க சொல்ல, அந்த அதிகாரம், பவர் இல்லை, எல்லாம் எதுவாக எழுதுவாங்க தெரியுங்களா? இதுதான் உலகம் ஃபுல், இந்த சத்தியம் தான் நம்ம சொல்கிறது தான் சத்தியம், இதுதான் உலகம் ஃபுல்லாக இருக்கணும், பைபிள் படி யார் பேசினாலும் அவங்கள என்ன பண்ணிடணும், அது நடக்கும். ஆனால் அந்த மகிமைக்கு வந்து என்னப்பா ஒன்றும் இல்லைன்னு நினச்சா இன்றைக்கி கிறிஸ்துவத்துக்கே அதாங்க, அவர் தான் ஹெட் ஆகிட்டாங்க, போப்பசி தான் ஹெட் ஆகிடுச்சு, அந்த அமைப்பு தான் ஹெட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்றைக்கே ஹெட் ஆகிடுச்சு. இன்னும் தெளிவாக தெரியல, அது வந்துடும்னு சொல்கிறாங்க. 4வது வசனம், அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்பத்தை வணங்கினார்கள். நாங்கள் வலு சர்பத்தை என்னங்க, இப்போ மக்கள் என்ன ஆயிடுவாங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது உலகம் ஃபுல்லாக வந்துடும். அந்த அரசாங்கம் மறுபடியும் ரோமராஜ்யம் உலகம் ஃபுல்லாக வந்துடும். ஏற்கனவே ரோமராஜ்ய வரலாறுலாம் படித்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருங்க, இந்த ராஜ்யம் நம்மளுக்கு நல்லது தானே தோணும். அப்போ அவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க சப்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, ராஜ்யமும் மக்கள் ஆயிடுச்சு. தான் கடல்லேருந்து வந்துருக்கும். கடல்னா மக்கள் கூட்டம், இல்லைங்களா? அப்போ எல்லா மதத்தின் பேர் இருந்தாலும் இதுவும் எல்லாம் என்ன இடம் ஒன்றாயிரம். அதனால தான் முதல்ல பார்த்தோமே, சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும் நாங்களே. அப்படி இன்றைக்கு அந்த ரோமன் கேத்தலிக் அமைப்பு எல்லா மதங்களோடும் எல்லா நாட்டு மக்களோடும் ஒரு சுமூகமான நட்புணர்வை பண்ணுது. எல்லாத்துலேயும் போகிறாங்க, பார்த்துக்குறீங்களா? அவங்க இந்த மதம் அந்த மதம்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லா மதத்தினுடைய ஃபங்க்ஷனு எல்லாம் அவங்களும் பண்ணுவாங்க, அவங்களும் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் நானும் ஒன்று தான், நாங்கள் இயேசுன்றோம், நீங்கள் வேறு கடவுள் பேர் சொல்லிக்கிறீங்க அப்படின்ட்டு என்ன ஆகிட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகிறாங்க. அப்போ ஜனங்களுக்கெல்லாம் அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அப்படின்னு நடக்கும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. மறுபடியும் வாசிக்கலாங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். என்னங்க, ஸோ மிருகத்துக்கு இதையும் வணங்கிட்டாங்க, அதே என்ன பண்ணிட்டாங்க, அந்த மிருகத்தையும். அதுதான் ரொம்ப உயர்வுக்குன்னு ஆகிடுவாங்க, போயிடும். ரொம்ப பெரிய லெவலுக்குன்னு ஆகிடும். இப்போவே இல்லைங்களா, ரோமன் கேத்தலிக் பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்குது தெரியுங்களா? மற்ற சபையெல்லாம் அவங்க பார்க்குறது கொஞ்சம் இலக்கார மற்ற, ஏன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஆள் தான் மற்ற சபைகள்லாம். அவங்களே சின்ன ஆள் நம்ம எப்படி பார்க்க. அதனால் பாருங்க, இவங்க கூட சேர்றவர்களும் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அந்த கூட்டம் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படலை. அப்போ பரலோகத்தில் எழுதப்படணும்னா அவங்க தேவனுக்காகவே வாழணும், தேவனுக்காகவே இருக்கணும். அவங்க தான் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். இவங்க ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் 8வது வசனத்தில் இருக்குது. 8வது வசனம் வாசிங்களேன். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரு எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பூமியின் குடிகள் யாவரும் அவங்க அதை வணங்குவார்கள்ட்டாங்க. ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படாத யாருங்க, பேர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் போயிடுவாங்க, எல்லாம் ஓகே சரிங்களா? இன்றைக்கே பாருங்க சரிங்களா, இன்னைக்கு உலகத்தில் தலை தூக்கி நீ என்னென்னா பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு பணம் கொடுத்துரு அப்படின்ற லெவலுக்கு வந்துடுச்சு எல்லாம். இந்த எலெக்ஷன் பாருங்கள், நம்ம நாட்டில் நடக்கிற எலெக்ஷன், நான் 2000, நான் 10,000, நான் 8,000, நான் 20,000, நான் 10 எவ்வளோ போயிட்டே இருக்கு. நான் வீடு கொடுப்பேன், அது கொடு. மக்கள் உழைக்காமல் காசு வந்தால் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ அங்கே உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம்ப்பான்னா இருக்கிறவங்களாம் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஐஷா வருமா, கட்டாயம் நடக்க போகுது. அதுதான் கடைசி காலம். இதெல்லாம் பார்த்தா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்றது தெரியும். இன்னும் இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆகலை, சரிங்களா? இன்னும் இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆகலை. ஆனால் இப்போது ஓரெல்லாம் அங்கே இங்கேன்னு நம் பார்வைக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறத பார்த்துனே வரோம். இன்னும் ஹைப்பர் ஆகல, இன்னும் பெரிய மகிமைக்கு என்ன ஆகல, வரல. ஆனால் இந்த சம்பவங்கள் அங்கங்கே என்ன ஆகுதுங்க, நடந்துருக்குறது தெளிவாக என்ன ஆகுதுங்க தெரியுது. அதான் இந்த 13ஆம் அதிகாரத்தில். இன்னும் இந்த 13ஆம் அதிகாரத்தில் இன்னொரு செக்ஷன் இருக்குது, சரிங்களா? அது என்னென்னா
ஆடு போல் 2 கொம்பு வருது, அது பூமியிலேருந்து வருது ஒரு மிருகம். சரிங்களா? அதை கொடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ 9வது வசனம் வாசிச்சுட்டு நம்ம அதுக்கு போகலாம். 9வது வசனம். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். காதுள்ளவன் எவனோ காது உள்ளவன் எல்லாரும் தான் காதுக்குதுன்னா அவன் கவனிக்கிறவர்கள் தான் அர்த்தம். கவனிக்கிறவர்கள், இது கவனிங்கன்றத காதுள்ளவன் கேட்க கடவன். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிங்க. அப்போ கவனிக்கிறவர்களுக்கு தான் அது புரியுமே தவிர எல்லாருக்கும் என்ன ஆகாது, புரியாது. அடுத்த வசனங்க. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். 11வது வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். போதும். இப்போ முதலாவது மிருகம் கடல்லேருந்து வருது, அது டிஃப்ரெண்டாக இருக்குது. 4 மிருகத்தினுடைய குவாலிட்டி இருக்குது. இன்னொரு மிருகம் இப்போ பூமியிலேருந்து வருது. அப்போ கடல்னா பெரிய கூட்டம். கடல் அப்போ பூமி சின்னத்தானே, 3ல் ஒரு பங்கு தானே பூமி, இல்லைங்களா? அப்போ பூமி சின்னத்தானே, அப்போ சின்ன கூட்டத்துலேருந்து இன்னொரு மிருகம் வருது. அது எப்படி இருக்குதுன்னா ஆடாக இருக்குது. ஆடு 2 கொம்பு இருக்குது, அதுக்கு 10 கொம்பு, இதுக்கு 2 கொம்பு. இப்போது இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும், சரிங்களா? இதை குறித்து தேவனுக்கு சித்தமானால் நம்ம இருக்கிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.